வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நாளைக்கு சித்திரை புத்தாண்டு. ஓகேங்களா? சித்திரை புத்தாண்டு. இந்த மலேசியாவில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்தின் அடிப்படையில சில புத்தாண்டு அமைப்புகள் இருக்கு. அதுல தமிழர்கள் ஒரு விஷயம் கொண்டாடுவாங்க, மலையாளிஸ் ஒரு விஷயம் கொண்டாடுவாங்க, தெலுங்கர்கள் ஒரு விஷயத்த கொண்டாடுவாங்க, இந்த சீக்கியர்கள் ஒரு அமைப்பில் கொண்டாடுவாங்க. ஆனால் எல்லா அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். அதில் நீங்கள் விஷு ஆசம்சங்களாக இருக்கட்டும், ஓணம் பண்டிகையாக இருக்கட்டும், இந்த சித்திரை புத்தாண்டாக இருக்கட்டும், நமக்கு நல்லா தெரிஞ்சது சித்திரை புத்தாண்டு. ஓகேங்களா? இந்த சித்திரை புத்தாண்டில் உங்களுடைய புத்தாண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயங்க, எல்லாரும் கேட்பீங்க புத்தாண்டுனா இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஓகே, சுப விஷயங்களே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணுவாங்க. சரி, இது ஜோதிடத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இதுக்கு ஒரு நாலேஜ் நான் கடந்த ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணும்போது சில முன்னேற்றங்கள் இருக்குதா வாழ்க்கையில இருக்கு. என்னோட சர்க்கிளில் என்ன பார்க்குறவங்களுக்கும், நான் இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்னுடைய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனோட அடிப்படையில் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக பண்ணுற ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணுவோம். இதில் பண்ணுறது தான். சரி, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு முதல் நாள்லேயே இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க? காய்கறிகள், உப்பு, பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் ஒரு இதில் வச்சுட்டு, மிக முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய தானியம், அரிசி, பருப்பு இதெல்லாம் இன்னைக்கே வாங்கி ஃபில்அப் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வைங்க. ஓகேங்களா? அந்த அந்த அரிசியோ, சீனியோ, உப்போ, எண்ணெயோ எல்லாத்தையும் நிரப்பி வைங்க. ஓகேங்களா? குறிப்பாக உப்பு. இது மாதிரி விஷயங்கள். இல்லைங்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் உப்பாவது நீங்க அதை நிரப்பி வைக்கிறது நல்லது. 2வது விஷயமாக மங்கள பொருட்கள். இந்த பூர்ண கலசம் வைக்கிறது தாங்க மிக சிறப்பான விஷயம். எது கிடைக்கலனாலும் நமக்கு வாசல்ல மாட்ட கொஞ்சம் மாங்காய் இலை கிடைக்கும்ல. பூஜை அறையை சுத்தப்படுத்தி, வீடுகளை சுத்தப்படுத்தி, மாங்காய் இலைய வாசல்ல மாட்டி, ஓகேங்களா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு அரிசி கோலம் இட்டு, ஏன் அரிசியில கோலம் பண்ணணும்? ஏன் பெயிண்டிங்லயோ, ஏன் ஸ்டிக்கர்லயோ ஒட்டக்கூடாது? அந்த அரிசியை சாப்பிட்டு 2 ஜீவன் நல்லா இருக்கும் அந்த நாள் அப்படின்றதுனால. ஓகேங்களா? நான்லாம் வீட்டில் கோலம் போட்டேன்னா குருவிகள் நிறைய இருக்கும். நாளைக்கு நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வீட்டில் கோலம் போட்டாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கோலமிட்டு, அரிசி மாவுல கோலமிட்டு, அரிசி கோலமிட்டு, இந்த மாதிரியான விஷயத்த நாளைக்கு காலையில் செய்யக்கூடிய தன்மைகள் ரொம்ப நல்லது. சரி, இந்த மங்கள பொருட்கள்ல என்ன இருக்கணும்? முக்கியமாக பணம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கோல்டாவது இருக்கிறது நல்லது. கோல்டு இருக்கணுங்க. இல்லைன்னா பரவாயில்லையா? இல்லை, கோல்டு இருக்கணும். ஒரே கேள்விங்க, இவ்வளவு நாள் வாழ்றீங்க, எது ஏதோ பண்றீங்க, ஒரு கோல்டு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வெக்கப்படுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே சொல்லிடுவோம். ஒரு கோல்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா, மலேசியால வாழ்ற நீங்க வெக்கப்படுங்க. ஓகேங்களா? இங்க அவ்வளவு வறுமையாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க எதுவும் தப்பான விஷயத்துல செலவு பண்றீங்கன்றதுதான் உண்மை. சரி, கோல்டு இருக்கணும். பணம் கொஞ்சம் அந்த சில்லிங் காசு இருக்குல்ல, அந்த காசு வந்து காயின்ஸாவும் கொஞ்சம் இதாகவும் வச்சுக்கோங்க. என்ன, பணம் அந்த மாதிரி அமைப்புலையும் வச்சுட்டு, மங்கள பொருட்களான மஞ்சள், மஞ்சள் கோம்பு, நம்ம இப்போலாம் மஞ்சள் கோம்பு, குங்குமம் மாதிரியான விஷயங்கள், இதையும் அந்த இடத்துல வச்சுக்கிறது நல்லது. வெத்தலை பாக்கு, பணம் வச்சுக்கிறது நல்லது. இந்த பூர்ண கலசம், கண்ணாடி இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? கண்ணாடி ஒன்று வச்சுக்குவோம். இது காலையில எழுந்தவுடன் முகம் பார்க்கணும்னு. அந்த 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 மங்கள பொருட்கள்ல எது எதெல்லாம் நவதானியம் வைங்க, பருப்பு வைங்க, உப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதெல்லாம் மங்கள பொருள்னு தெரியுதோ அந்த மாதிரியான விஷயம் வைங்க. தேங்காய் வைங்க, பழங்கள் வைங்க, மல்லிகைப்பூக்கள் இதெல்லாம் வச்சு கண்ணாடி வச்சு காலையில் எழுந்தவுடன் அந்த அந்த மங்கள பொருட்கள்லையும் அந்த கண்ணாடிலையும் விழிக்கிறது நம்மளோட வழக்கம். அது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பாதுகாப்பாகவே செய்யுங்க. சரிங்களா? இதெல்லாம் செய்த பிறகு கோயில்ல இந்த இந்த ஒரு தண்ணி கொடுப்பாங்க. என்ன தண்ணி மறந்துட்டேன். ஒரு மருந்து தண்ணி. கோயில்ல ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டுக்கு மருந்து தண்ணி கொடுப்பாங்க. இந்த மருந்து தண்ணி கிடைச்சா மருந்து தண்ணியில இது பண்ணுங்க. அல்லது கோமியம் இந்த மாதிரியான விஷயத்த போட்டு குளிச்சு வீடுகளையும் சுத்தப்படுத்தி தெளிச்சு விடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாசிட்டிவான வைஃப், அந்த அவுரா கிடைக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? மஞ்சள் தண்ணி தெளிச்சோனே மகாலட்சுமி வந்துருவாங்களா? அந்த அவுரா நெகட்டிவ் ரிமூவ் பண்ற அமைப்பு தான். ஸோ இதை பண்ணிக்கங்க. நாளைக்கு விடிந்த உடனே, காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க அந்த டைம் எத்தனை மணிக்கு பிறக்குது இதெல்லாம் பார்க்க வேணாங்க. நாளைய விடியல் தான் நம்மளுடைய நாள். நாளைய விடியல் தான் மிக முக்கியம். நாளைய சூரிய உதயம் தான் நம்மளுடைய நாள். அந்த உதயத்துல நீங்க என்ன செய்யுங்க? காலையில எழுந்திரிச்சிங்களா, மங்கள பொருட்களை பார்த்தீங்களா, குளிச்சிங்களா, வீடை சுத்தம் பண்ணீங்களா, கிட்டத்தட்ட ஒரு மினி தீபாவளி மாதிரி காலையில கோயிலுக்கு போங்க. ஓகேங்களா? இறை வழிபாடு செய்யுங்க. வீட்டுல இறை வழிபாடு செய்யுங்க. செய்து குடும்பத்தோட உட்காந்து முதல்ல எல்லாரும் ஒரு டீமா இருந்து சாப்பிடுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஃபெஸ்டிவல்ல மட்டுமே நடக்கிற விஷயம். இந்த மாதிரியான இதுல சண்டேல நமக்கு வருது. ஸோ சண்டேல வரும்போது எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டு அந்த நாளை என்ஜாய் பண்ணி அந்த ஒரு நாளை நல்ல மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா?
இந்த மாதிரியான அமைப்பை இந்த சித்திரை புத்தாண்டை நாம் வரவேற்போம். இதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டவங்க யாராவது இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது நல்லதுக்காக செலவு பண்ணுவாங்க. இந்த கோல்டு வாங்குற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள். இது வந்து மிக முக்கியமான ஒரு நல்ல நாள். அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படியே அந்த வருஷம் முழுக்க இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு எண்ண விஷயங்கள் தான். அதாவது முதல் நாள்ல நம்ம ஒரு விஷயத்த எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம செய்வோன்ற மாதிரியான விஷயங்கள் தான். இந்த மாதிரியான அமைப்புகளை செய்யுங்க. குறிப்பாக இறை வழிபாட்டை முறையா செய்யுங்க. அது நம்ம இந்து சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த திருப்ப திருப்ப சொல்றதா இருக்கு. நான் எடுத்தா எனக்கு விருப்பமான விஷயம் பண்றது இந்த இந்து மதத்துல ஒரு விஷயம் இருந்தாலும், அவரவர் விருப்பத்துல வித்தியாசமா பண்றீங்க. பட் அது அப் டு யூ. இறை வழிபாட முறையான அமைப்புகள்ல செய்யுங்க. இந்த சித்திரை புத்தாண்டு, இந்த குரோகி ஆண்டுல இன்னும் ஒரு 2 இடத்துல இருந்து உங்களுக்கு ராசி பலன் வேற வரும். ஸோ அந்த குரோகி ஆண்டு சித்திரை புத்தாண்டு இன்னும் 2 சேனல்ல பேசியிருக்கோம். ஸோ அது வரும். அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. குரோகி ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.